Praise the Lord, people, families and partners. இந்த மாதம், இந்த மே மாதம் கர்த்தர் கொடுத்த தீர்க்க தரிசன வார்த்தை, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும்னு ஆண்டவர் சொல்கிறாருங்க. ஏசாயா 60:20 சொல்லுது, இனி உன் சூரியன் அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, நான் கர்த்தராகிய நானே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பேன், உன் துக்க நாட்களுக்கு ஒரு முடிவு கட்டுவேன், முடிந்து போகும், ஃபுல் ஸ்டாப் வைப்பேன் ஆண்டவர் சொல்கிறாருங்க. கவனிங்க, துக்க நாட்கள் அதிகமாக உங்களுடைய முகத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப துக்கமுகமாக இருக்கும். வேறெவர் யூ கோ யூ ஃபீல் ஒரு துக்க முகத்தோடு நீங்கள் தெரிவிங்க, துக்க முகத்தோடு எல்லாரும் பேசுவீங்க. நீங்கள் துக்கமாக இருக்கிறப்ப உங்கள் முகத்தை கண்ணாடியில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த துக்க முகத்தோடு நீங்கள் எந்தெந்த வேலையெல்லாம் செஞ்சீங்களோ, துக்க முகத்தோடு எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போனீங்களோ, அதே இடத்துல கர்த்தர் உங்களை ஆனந்த களிப்புள்ள முகத்தோடு கொண்டு போக போகிறார். யூ வில் கோ டு த பிளேஸ் வித் அ ஜாய் அண்ட் லாட். கவனிங்க, நான் சிம்பிளாக ஷார்ட்டாக சொல்கிறேன். அன்னால் தேவாலயத்துக்கு போகிறப்ப ஷி வாஸ் க்ரைங், இருதயத்தை ஆண்டவர்கிட்ட ஊற்றுறாங்க, அழுகிறாங்க. அப்போ ஏலி சொல்கிறாரு, நின்னம்மா நீ என்ன வெயிக்குடிச்சு வந்திருக்கியா அப்படின்னு. சம்டைம்ஸ் நம்மளை ப்ளஸ் பண்ண வேண்டியவங்க நம்ம மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. அது அந்த துக்க நாட்களில் அது நிறைய நடக்கும். சரி, போகட்டும். அப்போ அண்ணாள் சொல்கிறாங்க, நான் ஜெபிச்சேன், ஆண்டோட இருதயத்தை ஊற்றுனேன்னு சொன்னதுக்கப்புறம் ஏலி ஒரு வார்த்தையை கொடுக்குறாரு, நீ சமாதானத்தோடு போ, இஸ்ரவேலின் தேவன்கிட்ட கேட்டபடி உனக்கு அதை வாய்க்க பண்ணுவான்னு சொல்கிறப்ப வசனம் சொல்லுது, அண்ணாள் அந்த ஆலயத்தை விட்டு வெளியில் வரப்போ அவங்க துக்க முகமாக இருக்கலை. இன்றைக்கி நான் இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், உங்கள் இருதயத்தை ஆண்டோட்ட நீங்கள் ஊற்றுகிறது நிமித்தமாக இந்த மாதத்தில் கர்த்தர் உங்கள் துக்க நாட்களுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்க போகிறார். காட் இஸ் கோயிங் டு ஃபுல் ஸ்டாப். இப்போ நான் ஜெபிக்கிறேன், இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொருத்தருக்கும் ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் பேசுகிற காரியம், உன் துக்க நாட்களை நான் ஸ்டாப் பண்ண போகிறேன். சில பேருக்கு நிறைய எல்லாத்துலேயுமே நல்லா செட்டில் ஆகிருப்பாங்க, ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் மாத்திரம் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆண்டவர் இன்னைக்கு இன்னும் இந்த காரியம் மட்டும் அற்புதம் நடக்கலையே. இந்த மாதத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, எந்த காரியத்துக்காக யூ வெயிட்டிங் ஃபார் த லாங் டேஸ். நல்லா கவனிங்க, காத்திருக்கிற நாட்களில் 2 காரியம் நடக்கும். ஆண்டவர் உங்களை மெச்சூர்ட் ஆக்குவார், உங்களுடைய அந்த அற்புதத்தை கையாளுவதற்கு தேவையான மெச்சூரிட்டியை கொடுப்பார். அதை தாண்டி உங்களை ஹேண்டில் பண்ணுறதுக்கு தேவையான ஞானத்தை கொடுப்பார். ஸோ துக்க நாட்களில் 2 காரியம் நடக்கும். ஒன்று காத்திருக்க வைப்பார். காத்திருக்கிறதுனால டிலே, சில காரியங்கள் அற்புதங்கள் டிலே ஆகிறதுனால சில துக்க நாட்கள் வரும். சில நேரத்தில் பிசாசுடைய போராட்டத்தினால வரும். கர்த்தர் 2த்துக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்க போகிறார். நான் ஜெபிக்க போகிறேன். பரிசுத்த ஆவியானவரே, இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொருத்தருக்கு நேரம் நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கு மேலேயும் பரிசுத்த ஆவியானவர் அவங்க லைஃப்பில் பார்க்குற அந்த துக்க நாட்களுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைப்பீராக. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். கவனிங்க, இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற பார்ட்னர்ஸ் டீட்டெயில்ஸை, இஃப் யூ ஆர் அ பார்ட்னர் ஆஃப் பீப்பிள் ஃபேமிலிஸ், நீங்கள் இதை ஃபில் பண்ணி பீப்பிள் அட்மின்க்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பலாம். இந்த ஊழியத்தில் நீங்களும் பார்ட்னராக ஜாயின் பண்ண விரும்பினால் ஸ்க்ரீனில் தெரிகிற அட்மின் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி நீங்கள் பார்ட்னராக ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். காட் பிளஸ் யூ. ஷபாட் ஷலோம்.